இதுவும் சேம் தாங்க, லாஸ்ட் வீடியோ போட்ட மாதிரியே தான். புதுசாக ஃபீல்டுக்குள்ளே வர டிரைவர்ஸுக்கு உண்டான வீடியோ இது. அதாவது நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து வர போகிற வீடியோஸ் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க, உள்ள வரலாமா வேணாமான்ட்டு. வீடியோ போடுறேன், பார்த்துட்டு வாங்க, நான் அப்புறம் பேசுறேன். ஞாயிறன்று அதிகாலை 1 மணிக்கு கோவளத்தில் இருந்து 4 பேர் ராயபுரம் செல்வதாக காரில் ஏறினர். ஈஞ்சம்பாக்கம் அருகே கார் சென்றபோது முரளிகிருஷ்ணனின் கழுத்தை 4 பேரும் இறுக்கினர். இதனால் கார் சாலையில் தாறுமாறாக ஓடவே அதை பார்த்த ரோந்து போலீசார் காரை மடக்க முற்பட்டனர். உடனே டிரைவரை கீழே தள்ளிவிட்டு மர்ம கும்பல் காரில் தப்பிச் செல்ல முயன்றது. காரை சேர்ந்தவர் சானு. கால் டாக்ஸி டிரைவரான இவர் கடந்த 9ஆம் தேதி கோவை ஓனாபாளையம் அருகே மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இக்கொலை தொடர்பாக கோவை வடவள்ளி போலீசார் சென்னையைச் சேர்ந்த ஸ்டீபன் மற்றும் அவரது மனைவி அமலூர் பவம் ஆகியோரை கைது செய்து விசாரணை செய்தனர். இதில் இவர்களுக்கு சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற கொள்ளைகளில் தொடர்புடையது தெரியவந்தது. மேலும் போலீசாருக்கு பயந்து கோவையில் கடந்த 6 ஆண்டுகளாக பதுங்கி இருந்து வாழ்ந்ததும் தெரியவந்தது. இந்த தகவல்களை விட இவர்கள் சினிமா காட்சிகளை மிஞ்சும் வகையில் கொலை கொள்ளையில் ஈடுபட்ட தகவல்தான் காவல்துறையினரை உறைய வைத்துள்ளது. சென்னையில் மட்டும் 8 பேரை விஷ ஊசி செலுத்தி கொலை செய்தது அவர்கள் இருந்தார். அரும்பாக்கம் MMDA காலனி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் 2 பேர் வாடகைக்கு கார் வேண்டும் என்று கூறியதாக தெரிகிறது. ஆன்லைனில் பதிவு செய்தால் மட்டுமே கார் கிடைக்கும் என்று தமிழ்ச்செல்வன் கூறியிருக்கிறார். இந்த பதிலால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் தமிழ்ச்செல்வனை சரமாரியாக தாக்கியதுடன் அவர் வைத்திருந்த 4000 ரூபாய் பணம் மற்றும் செல்போனை பறித்துக் கொண்டு தப்பி சென்று விட்டார்கள். இது தொடர்பாக தமிழ்ச்செல்வன் கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார். ஒரு லேடி எம்ப்ளாய் வண்டியில இருக்காங்கன்னு தெரியாத அந்த மாதிரி பேசுறாரு. அவரு எங்க போனாலும் இவங்க தொல்லை பெருந்தொல்லியா இருக்கு. நேற்று திருவேட்டூர்ல போய் படுத்துன்னு இருக்க ஒரு ஓரமா, அதாவது சர்வீஸ் ரோட்ல தூங்கின்னு இருக்கிற வண்டியில லாக் போடுறாங்க. லாக் போட்டு 500 ரூபா காசு கொடுத்தாதான் லாக் எடுப்பான்றானுங்க. சரி பில்லு கேட்குறான், நீ என் கையிலே நீ எதிர்த்து பேசுறேன்ட்டு அங்கேயும் அசிங்கமா பேசுறாங்க. இதெல்லாம் போலீஸ் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? ஒரு பப்ளிக் எங்கன்னா கொடைக்கானல் அருகே ஓட்டுநரை கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு காரை திருடிச் சென்ற 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியை சேர்ந்த பாலமுருகன். பாத்துட்டீங்களா? அந்த பிரச்சனை மட்டும் கிடையாது, இதை தாண்டி உடல் ரீதியா நம்மளுக்கு வரக்கூடிய மெடிக்கல் இஷ்யூஸ் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வரக்கூடியது அப்புறம் அல்சர். சரியான டைமுக்கு சாப்பிட முடியாது, சாப்பாடுன்றது கரெக்டான டைமுக்கு போகாது. சரிங்களா? அல்சர். இதை தாண்டி நம்ம ரெகுலராக வண்டி உட்காந்தே ஓட்டுறோம், வண்டியை ஓட்டிக்கிட்டே இருக்கோம், வேற வழி இல்லை அப்படின்னு வரும்போது அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின். அந்த ப்ராப்ளம் காலில் ஸ்டார்ட் ஆகும், வெரிகோஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பைல்ஸும் வர வாய்ப்பு இருக்குது. அது சொல்ல முடியாது. வெரிகோஸ் வரலாம், பைல்ஸ் வரலாம்.